அரியலூரில் தகரடப்பா அரசு பேருந்து சாலையோர மின்கம்பத்தில் மோதியதில் பயணிகள் 12 பேர் படுகாயமடைந்தனர். விடியாட்சியில் ஓட்டை உடைசல் பேருந்தால் மக்கள் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு பயணம் செய்யும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அப்துல் பாரியிடம் கேட்போம். வணக்கம் அப்துல் பாரி, இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் அருண். இன்று அரியலூரிலிருந்து இரும்புலிக்குறிச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மின்கம்பத்தில் மோதி பெரிய விபத்து ஏற்பட்டது. மின்சாரம் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. அரியலூரிலிருந்து இரும்புலிக்குறிச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ராயபுரம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரம் இருந்த மின்கம்பத்தில் மோதியது. இந்த விபத்தில் 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் மின்கம்பத்தில் மின்சாரம் செல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. அரியலூரிலிருந்து இரும்புலிக்குறிச்சிக்கு இன்று அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. கல்லூரைச் சேர்ந்த தற்காலிக ஓட்டுநர் முருகானந்தம் என்பவர் 40 பயணிகளுடன் பேருந்தை இயக்கியுள்ளார். ராயபுரம் கிராமத்தை தாண்டி வளைவில் பேருந்து திரும்பிய போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பள்ளத்தில் இறங்கி சாலையோரம் இருந்த மின்கம்பத்தில் மோதியது. அப்போது மின்கம்பத்தில் மின்சாரம் செல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. பேருந்தில் பயணம் செய்த அரியலூரைச் சேர்ந்த வட்டார பலமைய மேற்பார்வையாளர் உமையால், பெருமாள் சாவடியைச் சேர்ந்த தனக்குடி, குன்னத்தைச் சேர்ந்த மேகலா, ஓட்டக்கோயில் கூட்டூரைச் சேர்ந்த சிறுமி யுவஸ்ரீ, திருக்கடம்பூரைச் சேர்ந்த சாரதி, நாகல்குழியைச் சேர்ந்த சகுந்தலா, பொட்பூர் கிராமத்தைச் சேர்ந்த சுதா, செந்துறையைச் சேர்ந்த ராமலிங்கம் உள்ளிட்ட 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இவர்களில் 7 பேருக்கு செந்துறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து செந்துறை கிராம நிர்வாக அலுவலர் வேல்முருகன் அளித்த புகாரின் பேரில் செந்துறை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிர்ஷ்டவசமாக இந்த மின்சாரம் செல்லாததால் கம்பத்தில் மோதிய பேருந்திலிருந்து பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. பிங்க் நிற வர்ணமடித்து இலவச பயணம் என்கிற பேரில் இந்த விடியா திமுக அரசு ஆட்சியில் அடிக்கடி இந்த பேருந்துகள் விபத்து நடைபெறுவதால் பெரும் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது. இதனால் பொதுமக்களின் நலனை கருதி விடியா திமுக அரசு பேருந்துகளை சீரமைத்து முறையான பேருந்துகளை பயணிகளுக்கு வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அருண், நன்றி அப்துல் பாரி.